ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தி கிரேட்டஸ்ட் டைமண்ட் லார்ட் ரிபானாஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குங்கிறதுனால நீங்கள் நம்பி பார்க்கலாம், வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட்டஸ்ட் டைமண்ட் லார்ட் ரிபானாஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1 எபிசோட் 2. நேஷனல் மேஜிக்கல் அகாடமியில் நம்ம ஹீரோவோ எரினாவோ போய் ஜாயின் பண்ணுறாங்க. நான் தான் ஹெட் மாஸ்டர் கேர்ள், ஹீரோஸ் பசங்க என் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது சந்தோஷம் தான் அப்படின்னு அவர் சொல்லவும், என்னது நாங்கள் பெரிய ஆளுங்களோட பசங்களா? எரினாவோட அப்பா கூட ஒரு பெரிய ஆள் தான், ஆனா என்னோட பேரண்ட்ஸ் நார்மலான ஆளுங்க தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காப்ளின்ஸ் கொன்னது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லவும், ஓ இததான் இவர் ஹீரோய்க்குன்னு சொல்லியிருக்காரு போல, ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இந்த ஸ்கூல்ல நான் ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களை மாதிரியான ஆளுங்க என் ஸ்கூல்ல சேருது எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்ல, இவர் ஏன் ஓவர் பில்டப் கொடுக்குறாரு, ஒருவேளை நட்டு கேஸா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்களோட ரிசல்ட் பாக்குறாங்க. எரினாவோட பேரு டாப்ல இருக்கு, ஆனா நம்ம ஹீரோ பேர் அதுல காணோம். எக்ஸாம்ல கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும் போதே நினைச்ச இது ஒரு ட்ராப்பா தான் இருக்கும்னு, என்ன ஃபெயில் பண்றதுக்காக ஏதோ சதி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்டா என் லைஃபை தொடங்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். அதுவும் பேர் இருக்குன்னு எரினா காமிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ 0 மார்க்ல இருக்கான். பாஸ் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லவும், ஆனா நான் 0 மார்க்ல எல்லாம் இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நாங்க கேட்ட கேள்விகளுக்கு நீ கொடுத்த ஆன்சர் எதுவுமே நாங்க எதிர்பார்த்ததா இல்ல, அதனாலதான் உனக்கு 0 மார்க்னு சொல்லவும், அப்ப நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நீ கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாமே ஹை லெவல் மேஜிக் விடவுமே ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்கு, அதை எங்களால மதிப்பிடவே முடியல, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க, ஆர்டி கூட சேர்த்து நீங்க எல்லாரும் படிக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். இவன் ஒரு பெரிய ஜீனியஸ், இவங்க அப்பா அம்மா ரத்தம் தான் இவன் உடம்புலயே ஓடுதுங்கிறத நிரூபிச்சுட்டான். ரீஇன்கார்னேட்டட் ஆன அந்த ஈவில் கார்டை இவங்க அப்பா அம்மா தான் கொண்டிருக்காங்க, அவங்க ரத்தம்ங்கிறத இவன் நிரூபிச்சுட்டான் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. இது எல்லாத்தையும் ஒருத்தி நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. எங்க அப்பாவும் உங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து தான் அந்த ஈவில் கார்டை கொண்டாங்க, இந்த கதை உனக்கு எப்படி தெரியாம போச்சு அப்படின்னு எரினா கேட்கறா. என்னோட பேரண்ட்ஸ் சாதாரணமானவங்க, நான் ஒரு சாதாரண பையன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அடைச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எரினா என் கூட இருக்கா, அது போதும். நம்ம ஹீரோ கிளாஸ்க்கு போனா என் கூட ஃப்ரெண்டாருன்னு சொல்லி எல்லாருமே அவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க. என்னோட அப்பா அம்மா ஹீரோஸ்ங்கிறதுனால தான் இவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து பழகுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஹே காமனர், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், பெருமைப்பட்டு இருக்காதா அப்படின்னு ரெண்டு பசங்க சொல்றாங்க. திறமையே இல்லாத நீ எல்லாம் எப்படி இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண? கண்டிப்பா நீ யார் கூடயாச்சும் படுத்து தான் இதுல பாஸ் பண்ணிருப்ப, நீ ஒரு சக்குபஸ் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பையன் போட்டு ஒரு பொண்ணை அடிக்கிறா. நம்ம ஹீரோ அதை தடுக்கலான்னு போறதுக்குள்ள எரினாவே வந்து டக்குன்னு போய், ஹே எதுக்காக அந்த பொண்ணை போட்டு அடிக்கிற அப்படின்னு கேட்கறா. உங்க அப்பா அம்மா ஹீரோஸ்ங்கிறதுனால இந்த மாதிரி ஹீரோயிக் வேலை நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட பேரு எல்ராடா ஸ்பென்சர், என்னோட ஃபேமிலி இவளோட ஃபேமிலியை விட நோபலானது, இவ எனக்கு எப்பவுமே சர்வெண்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஸ்கூலுக்குள்ள ஸ்டேட்டஸ்லாம் மேட்டர் கிடையாது, நீ அவளை ட்ரீட் பண்றது தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க ஹீரோயிக்கு அப்பா அம்மா இங்க உங்க கூட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இல்ல, சோ பார்த்து பேச அப்படின்னு நம்ம சொல்லவும், எங்க அப்பா அம்மாக்கும் நான் பண்றதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். முடிஞ்சா என் கூட சண்டை போட்டு என்ன தோக்கடி அப்படின்னு யாரால்ட்ட சொல்லவும், இவன் கிட்ட பார்த்து ஜாக்கிரதையா இரு, இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு எரினா சொல்றா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்ப டீச்சர் வந்திருந்தாங்க. இந்த வாய்ஸ் இது அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். டீமன் லார்ட் பார்படோஸோட ஆர்மில இருந்த அந்த ஜெனரல் தானே இது, இவங்க தான் லெஜெண்டரி ஒலிவியா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. இவ எங்க வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் ரீஇன்கார்னேஷன் ஆனதுக்கு அப்புறமா என்னோட ஜெனரல்ஸ் தான் நிறைய பொறுப்பு வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, நான் தான் பார்படோஸ்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, என்ன மிஸ் ஒலிவியா எப்பவும் போல சியர்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எப்பவும் போலவா, நம்ம இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், அப்புறம் நீங்க ஏதோ சண்டை போடணும்னு பேசிட்டு இருந்தீங்களே அதை கண்டினியூ பண்ணுங்க, நானும் பார்க்கணும் அப்படின்னு அவ சொல்றா. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நான் தான் டீமன் லார்ட் பார்படோஸ்ங்கிறத கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஒலிவியா கண்டுபிடிக்காத லெவலுக்கு நான் என்னோட மேஜிக் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த லெஜெண்டரி ஹீரோஸ் கூட எரால்டோ தோக்கடிச்சிருவானா, அவன் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆகிறதுக்கு தயாராரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எரால்டோ வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கு, ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ திறமசாலியா தான் இருக்க, இது ஜஸ்ட் வார்ம் அப் தான் அப்படின்னு எரால்டோ சொல்லவும், உன்னால முடிஞ்சதை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் டென்ஷன் ஆயிட்டு இன்னும் பெரிய அட்டாக் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி மெகா ஃபிளேம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றான். மெகா ஃபிளேமா, இது நார்மல் ஃபிளேம் மாதிரி தானே இருக்கு, இவன் பொய் சொல்லி என்ன ஏமாத்தலாம் ட்ரை பண்றானோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவை பொறுத்தளவு அதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான விஷயம். ஹே அது மெகா ஃபிளேம் இல்ல, சாதாரண ஃபிளேம், என்ன ஏமாத்த பாக்குறியா? என்னோட லைஃப்ல சீப்பான லோவஸ்ட் ஸ்பெல் எல்லாம் நான் கத்துக்கிட்டது இல்ல, ஆனா அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட மெகா ஃபிளேமையே கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். ஃபிளேயரையே இவன் தாக்கு பிடிச்சு நிக்கிறானா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சரியப்படுதாங்க. இதுக்கு பேரு கிகா ஃபிளேரா? காமெடி பண்ணாதீங்க, தப்பா ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ண உங்களை அவமானப்படுத்தாதீங்க, கிகா ஃபிளேயர்னா எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஒரிஜினல் கிகா ஃபிளேயர் ஸ்பெல்லை யூஸ் பண்றான். அதே சேம் டைம்ல எரால்டாவையும் ஷீல்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்றான். நீ தான் என்னோட பவர்ஃபுல், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லவும், ஒரே சொடக்குல நம்ம ஹீரோ எல்லாத்தையும் நார்மல் ஆக்குறான். எரால்டோக்கு எதுவுமே ஆகல. அவனை பொறுத்தளவு அவன் யூஸ் பண்ணதுதான் ரொம்பவே பவர்ஃபுல்லான, நம்ம ஹீரோக்கு அது ரொம்ப சின்ன விஷயம். ஸ்பெல்ஸ் தப்பா சொல்லி என்னையவே ஏமாத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். இப்ப வாட்ச் புரிஞ்சுதா, இதுக்கப்புறம் அவங்க உன்ட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா ஏன்ட்ட சொல்ல அப்படின்னு எரினா சொல்றா. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி
சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். அற்புதமா இருந்துச்சு ஆர்டி அப்படின்னு ஒலிவியா சொல்லவும் இவா இருக்கிறத மறந்துட்டுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரே நேரத்துல எப்படி டபுள் காஸ்டிங் பண்ணீங்க அப்படின்னு அவ கேட்கவும், ஓ நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டீங்களா, என்னோட ஃபிளேம்ஸ்ல அவன் சாம்பல் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஷீல்ட போட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அதை பத்தி கேட்கல. ஃபிளேம்ஸ் கிரியேட் பண்ணும்போதே டபுள் காஸ்டிங் பண்ணீங்களேன்னு கேட்கவும், எங்கப்பா என்ன இவன் டபுள் காஸ்டிங் பண்ணானா அது யாராலையுமே முடியாதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. அது சிம்பிளான ஒரு ட்ரிக் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க சொல்ற அந்த சிம்பிளான ஒரு ட்ரிக் தொலைஞ்சு போன ஒரு மேஜிக், அது குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா நீ டபுள் காஸ்டிங் பண்ணிட்டு ஏதோ சாதாரண விஷயத்த பண்ண மாதிரி நின்னுட்டு இருக்க. இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும், உன்னை பத்தின உண்மையை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கிளம்புறாங்க. ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 3 பேர் ஒரு டீமா ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லவும் எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்டே எரினா கிட்டே வந்து கேக்குறாங்க. அந்த பொண்ணு தனியா நிக்கிறா, அவளை நம்ம டீம்ல கூப்பிடலாமான்னு எரினா கேட்கவும் நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்றான். இத்தனை பேர் இருக்கும்போது என்ன உங்க டீம்ல செலக்ட் பண்றீங்களா, உண்மையிலேயே ஓகே தானா அப்படின்னு கேட்கவும், எங்களுக்கு ஓகே தான், என்னோட பேர் எரினா, அப்புறம் இது ஆர்டி அப்படின்னு சொல்லவும், என்னோட பேர் ஜெனிஃபர் சால்வான் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. இந்த டஞ்சன்ல பிளாக் உல்ஃபா ஒவ்வொரு டீமும் பிடிச்சிட்டு வரணும், இதுதான் உங்க ஜாப் அப்படின்னு அவங்க சொல்லவும், என்னது பிளாக் உல்ஃபா, இது ஒரு B+ மிஷன் ஆச்சு, எங்களால எப்படி பண்ண முடியும்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க. உனக்கு இது ரொம்ப சிம்பிள் தானே ஆர்டி அப்படின்னு ஒலிவியா கேட்கவும், ஆமா சரி நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். பிளாக் உல்ஃப் வரவும் ஜெனி பயப்படுறா. எரினாவும் நம்ம ஹீரோவும் அசால்ட்டா அதை எரிச்சிருந்தாங்க. என்னோட பவரை நான் ரொம்பவே கம்மியா யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணேன், ஆனாலும் இது சாம்பல் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் ஒரு வேஸ்ட், நான் எதுக்குமே உதவாதவா, உங்களுக்கும் இடைஞ்சலா தானே இருக்கேன் அப்படின்னு ஜெனி கேட்கவும், இவளை எப்படியாச்சும் நான் மாத்தணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எனக்கு சில ஸ்பெல் தெரியும், நான் வேணா அதை உனக்கு கத்து தரவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா எனக்கு அந்த லெவலுக்கு மேஜிக் வராது அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவும், ட்ரை பண்ணி பாரு உன்னால முடியும் அப்படின்னு எரினா சொல்றா. சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஜெனி இப்ப கான்பிடன்ஸோட இருக்கிறா. நம்ம ஹீரோ ரொம்பவே சிம்பிளான ஸ்பெல்ல கத்து கொடுக்குறான், ஆனா அதை கூட அவளால ஒழுங்கா பண்ண முடியல. சக்கிபஸ்க்கு மேஜிக் ஆர்ட் ரொம்பவே ஈஸியா வரும், நீ அதை ட்ரை பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் அது எனக்கு வராது அப்படின்னு ஜெனி சொல்லவும், அந்த யாராவது எவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பான்னு என்னால புரிஞ்சுக்கிட முடியுது, இவளுக்கு நான் எப்படியாச்சும் கான்பிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஜெனி உன்னால முடியும் இதை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காத்துலயே எதையோ எழுதி ஒரு மேஜிக் சர்க்கிள் கிரியேட் பண்ணி அட்டாக் பண்றான். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆர்ட், இதை கண்டிப்பா உன்னால ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்படி ஒண்ணு நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு எரினா கேக்குறா. நீ கேள்விப்பட்டிருக்க முடியாது, ஏன்னா இந்த மேஜிக்கை நான் இப்பதான் கிரியேட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும், புது மேஜிக்கே கிரியேட் பண்ணிருக்கேன்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நம்மள சுத்தி இருக்கிற காத்துல இருக்கிற மேஜிக்கை வச்சு தான் இந்த ஸ்பெல் ஒர்க் ஆகும், இதோட கேஸ்டர் பவர்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்ல, யார் வேணாலும் இதை ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப அவளுக்கும் கத்து கொடுக்குறான். ஜெனியோ அதை சூப்பரா பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றா. சரிவா போலாம் அப்படின்னு எரினா சொல்றா. அங்க இருக்கிற ஒரு டிராப்ல கால வச்சு ஸ்ட்ரைட்டா இவங்க கீழே விழுறாங்க. அந்த டஞ்சனோட லாஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க, இங்கதான் பாஸ் லெவல் மான்ஸ்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது ஒரு மினிட்டர் அப்படின்னு ஜெனி சொல்லவும், இந்த மாடு மாதிரி இருக்கிறது தான் மினிட்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா நின்னுட்டு இருக்கோம். அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணது நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தடுத்துட்டு, எதிரி உங்க பக்கத்துல இருக்கும்போது நீங்க ஸ்பிரிச்சுவல் ஆர்ட்டை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்காது, சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு எதிரியை ரொம்ப தூரம் தள்ளி அனுப்பணும், உங்க எதிரி யோசிக்க டைம் கொடுக்காம டக்குன்னு நீங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். சுத்தி இருக்கிற காத்துல இருந்து தான் மேஜிக் எடுக்கிறீங்கிறதுனால இதை நீங்க எவ்வளவு தூரத்துக்குனாலும் கேஸ் பண்ணலாம், உங்களோட எனர்ஜி கம்மியாவே ஆகாது. ஜெனி இப்ப பினிஷிங் அட்டாக்க நீ வந்து பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ பயப்படுறா. ஜெனி முன்னாடி இப்ப 2 பாதை இருக்கு, நீ மாறணுமா வேண்டாமாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சின்ன வயசுல இருந்து நான் எதிர்பார்த்தது ஒண்ணுதான், நான் படுற கஷ்டத்துல இருந்து டீமன் லார்ட் மாதிரியான ஒரு பிரின்ஸ் என்ன வந்து ரெஸ்கியூ பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன், அது ஃபேண்டசியா கற்பனையா மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்போ அது உண்மையா நடக்குது, நான் மாறணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஜெனி போயிட்டு அதை அட்டாக் பண்ணி அந்த மினிட்டோர ஒரு வழியா கொண்டுதா. சோ இத்தனை நாளா பயந்துட்டு இருந்த ஜெனி இப்ப பயப்படாம சேஞ்ச் ஆயிட்டா. நம்ம ஹீரோவளை போயிட்டு பாராட்டுறான், நீ சூப்பரா பண்ண படி அப்படின்னு எரினா சொல்ல, என்னது படியா அப்படின்னு வா கேக்குறா. இனிமே நீயும் எங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வா சொல்றா. அப்படின்னா பாஸ் மான்ஸ்டரே நீங்க தோக்கடிச்சிட்டீங்க அப்படிதானே டீச்சர் கேட்கவும், ஆர்டி எனக்கு புது ஸ்பெல்ல கத்து கொடுத்தான் அப்படின்னு ஜெனி சொல்றா. நான் பெருசெல்லாம் எதுவும் பண்ணல, நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் அதை தோக்கடிச்சோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அந்த ஜெனி இதுல ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டா, அவ எதுக்குமே லாய்க் இல்லாதவா அப்படின்னு சொல்லி எரால்டோ சொல்லவும், ஜெனி டென்ஷனா அவன் பக்கம் போகவும், என்ன நீ அவனையும் மயக்கிட்டியா அப்படின்னு சொல்லி எரால்டோ கேக்குறான். என் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தேவையில்லாம தப்பா பேசாத அப்படின்னு சொல்லி ஜெனி அவன் கண்ணத்துல பலாரணும்னு வைக்கிறா. யார்கிட்ட பேசுறான்னு பார்த்து பேச அப்படின்னு நம்ம வரவும், நீ பார்த்து பேசுடா அப்படின்னு எரினாவா அந்த இடத்துக்கு வரவும் அவன் பயந்து ஓடிடுதான். நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க, ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளவு ஜாலியா இருக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, ஆர்டி என் கூட வாரியா கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு ஒலிவியா கூப்பிடுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ டீமன் லார்ட் பார்பட்டோஸா இருக்கும்போது அவன் கூட இருந்த அந்த ஜெனரல் தான் ஒலிவியா. நம்ம ஹீரோ ரீஇன்கார்னேஷன் ஆகி வந்த இந்த காலகட்டத்திலயோ அவ எப்படி இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அவங்க எல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க, கிட்டத்தட்ட இம்மார்டல் பீயிங்ஸ் மாதிரி தான் அதுல காமிச்சிருப்பாங்க. அந்த ஒலிவியாக்கு நம்ம ஹீரோ தான் டீமன் லார்டுங்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்து ஒலிவியாக்கு நம்ம ஹீரோ மேல டவுட் வருது, என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.